மலம் போனாலும் ஆசன வாயுவை கழுவ தேவையில்லை. அந்த மலம் வந்து ரத்தத்துல கலந்து நம்ம உடம்போட உஷ்ணத்தை வந்து கடுமையா அதிகரிக்குது. மலம் வந்து வலிக்கிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்தும். நாங்கள் ஏன் வந்து டீ காஃபி குடிக்காதீங்க, இட்லி தோசை சாப்பிடாதீங்க, பருப்பு வகைகள் சேர்த்தாதீங்க, அசைவம் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மலச்சிக்கல், அதாவது நாள்பட்ட மலச்சிக்கலை எதனால் வருது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களும், உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம எந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான முழு பதிவு தான் இந்த பதிவு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றோம். மனிதனுக்கு அடிப்படையில் பசிங்கிற உணர்வும் இனப்பெருக்க உணர்வும் இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போது பசித்த வயிறுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், உணவு கொடுத்துட்டோம். உணவு குழல் வழியாக வந்து இரைப்பை சென்றடைஞ்சிருச்சு. இரைப்பை சென்றடைஞ்ச உடனே அங்கே என்ன ஆகும்? செரிமானம் நடக்கும். செரிமானம் நடந்த உடனே அங்கே என்ன ஆகும்? அந்த இரைப்பையிலிருந்து என்ன ஆகும்? சிறுகுடலுக்கு அந்த சாப்பிட்ட உணவு வந்து அடுத்த இடத்துக்கு போகும். அப்படி அடுத்த இடத்துக்கு போகும்போது சிறுகுடல் என்ன பண்ணும் அப்படின்னா, சத்துக்களை நல்லா பிரிக்கும். சத்துக்களை நல்லா பிரித்து ரத்தத்துக்குள்ளே அனுப்ப ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது என்ன ஆகும்னா, அந்த அந்த உணவு வந்து அப்படியே பெருங்குடலுக்கு வரும். பெருங்குடலுக்கு வரும்போது என்ன ஆகும்னா, அங்கே பாக்டீரியாஸ் நம்ம இந்த உணவு இருக்கு இல்லையா, இந்த உணவை வந்து மலமாக மாற்றுறதுக்கான ப்ராசஸிங்க்கு ஒரு துரித வேலையை செய்யும். அதே மாதிரி இந்த இடங்கள்ல அந்த உணவுகளுக்கு கூடிய இந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர்த்தன்மையும் இந்த பெருங்குடல் வந்து உறிஞ்ச ஆரம்பிக்கும். இங்கே தான் மலம் அப்படிங்கிறது முழுசாக உருவாக ஆரம்பிக்கும். பெருங்குடலை தான் மலங்கிற ஒரு விஷயமே மாற ஆரம்பிக்கும். அப்படியே அந்த பெருங்குடல் அது மலமாக மாறி அது எங்கே வந்து நிற்கும்னா, கடைசியில் மலக்குடல், அதாவது ஆனஸ்க்கு வந்து நிற்கும், மலக்குடலுக்கு வந்து நிற்கும். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சளி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து துப்புற சளி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சளி லேயர் அங்கே இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால், நீங்கள் மாடு இதெல்லாம் சாணி போட்டுச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சளி மாதிரி ஒரு லேயர் ஒன்று இருக்கும். அந்த சளி லேயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சளி சவு படலங்கிறது அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் இப்போ நம்ம மோஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம ஆசன வாயை நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஆனால் ஆடு, மாடு, கோழி, பூனை, நாய் இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் ஆசன வாயை சுத்தம் பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா, அங்கே மியூக்கஸ் மெம்பரன்ல அந்த சளிசவு படலம் தெளிவாக இருக்கிறதுனால அதுங்களுடைய மலம் வந்து ஆசன வாயிலே ஒட்டாது. ஸோ யாருக்கு சரியான சளிசவு படலம் இருக்கோ, நல்ல தரமாக அங்கே சளிசவு படலம் இருக்கோ, அவங்க மலம் போனாலும் ஆசன வாயுவை கழுவ தேவையில்லைங்கிற அந்த கண்டிஷன் வந்து உயிர்கள், இயற்கையை படுத்த மற்ற உயிர்கள் அதை இன்னும் கடைபிடிக்கிறாங்க. மனிதர்கள் இன்னைக்கு வாழ்வியல் சூழல் காரணமாக அந்த இடத்துலேருந்து நம்ம விலகி வந்துட்டோம். ஸோ அப்படிங்கிறப்ப அந்த சளிசவு படலம் வந்து இல்லாதது தான் இன்னைக்கு மலச்சிக்கலுக்கு ஒரு முக்கியமான காரணமே. அந்த சளிசவு படலம் இல்லைங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதை தாண்டி இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் மேலே மலம் பட்டு அது என்ன ஆகுதுன்னா உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கிறது. யாரெல்லாம் மலச்சிக்கல் அதிகமாக இருக்காங்களோ இவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த மலக்குடலுக்கு கூடிய சளிசவு படலமே சுத்தமாக காலியாகி அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தோலில் போய் மலம் படுறதுனால அந்த மலம் வந்து ரத்தத்தில் கலந்து நம்ம உடம்போட உஷ்ணத்தை வந்து கடுமையாக அதிகரிக்குது. அப்படிங்கிறப்ப நம்மளுடைய உடல் வந்து இயற்கை நாள்பட்ட என்ன ஆகுதுன்னா, உடல் பலகீனம் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப தொந்தரவுகள் ஆரம்பிக்கிறோம். மோஷன் போனால் ட்ரபிள் ஆகிறது, பாத்ரூம் போனால் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வர்றது, அதே மாதிரி ரொம்ப சிரமப்படுறது, 3 நாளைக்கு ஒருக்கா மோஷன் வர்றது, இது எல்லாமே வந்து ரொம்ப 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 உடலுக்கு, நம்மளுடைய மனநலத்துக்கும் சரி, உடல்நலத்துக்கும் சரி, நம்மளுடைய எண்ணங்களுக்குமே சரி ரொம்ப 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 பிரச்சனையானது. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கான உணவுகளை நம்ம கண்டிப்பாக மாற்றணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சீரக சம்பாலே வந்து புழுங்கல் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குங்க. சீரக சம்பா புழுங்கல் அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது. நம்ம பிரியாணி அரிசி சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து பச்சரிசி. நான் சொல்கிறது புழுங்கல் அரிசி. ஒன்று சீரக சம்பா புழுங்கல் அரிசி, இல்லாட்டினா கருடன் சம்பா அரிசி. இந்த 2 அரிசியில் நீங்கள் எந்த அரிசி வாங்கி பயன்படுத்தினாலும் உங்களுக்கு மலச்சிக்கல் போக்குறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நாட்டு மாட்டு நெய், குறிப்பாக நாட்டு மாட்டு நெய்யை உருக்கி சாப்பாடில் பசைஞ்சு சாப்பிட்றதுங்கிறது வந்து அங்கே உடலுக்கு கூடிய நெய்ப்பசை, அதாவது அந்த உணவு குழல்லேருந்து மலக்குடல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நெய்ப்பசை அதிகமாக போனாலும் மலம் வந்து வலிக்கிட்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்தும். அடுத்தது, நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்த்துருங்க. குறிப்பாக மலச்சிக்கல் இருக்கிறவங்க அசைவம் பக்கம் போகவே கூடாது. ஏன்னா செரிமானத்துக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடிய உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மலம் முழுமையாக வெளியேறக்கூடிய தன்மையை இந்த உடல் வந்து சரி பண்ணி கொடுக்காது. நாங்கள் ஏன் வந்து டீ காஃபி குடிக்காதீங்க, இட்லி தோசை சாப்பிடாதீங்க, பருப்பு வகைகள் சேர்த்தாதீங்க, அசைவம் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா,
நீங்கள் செரிமானத்துக்கே வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து உடல் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை தன்னைத்தானே சரி பண்ணுறதுக்கான செயல்பாட்டுக்கான அவகாசத்தை நீங்கள் கொடுக்கறதே இல்லை. இங்கே நீங்கள் தவறு செய்கிறதுனால தான் இங்கே தவறு நடக்குதுங்கிறதுக்கான விஷயத்தை நாங்கள் சொல்கிறது காரணம் தான். நீங்கள் மற்றதெல்லாம் சாப்பிடாம இருக்கிறது மூலிமா எங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது இல்லை. இதெல்லாம் சாப்பிடாம இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக பிரச்சனை முடியும்னு. அப்போ என்ன கேட்பாங்க, அடுத்து நாங்கள் என்ன தான் சாப்பிட்றது? டீ காஃபி குடிக்கூடாதுன்றீங்க, பருப்பு சாப்பிடக்கூடாதுன்றீங்க, இட்லி தோசை சாப்பிடக்கூடாதுன்றீங்க, டிஃபன் சாப்பிடக்கூடாதுன்றீங்க, கோதுமை சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. நாங்கள் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னா 3 வேளையும் கஞ்சி வடித்த சாதம், காய்கறி பொரியல், தக்காளி ரசம் அல்லது நெல்லிக்காய் ரசம், அடுத்தது வெண்ணெய் எடுத்த மோர், இந்த மாதிரிலாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதெல்லாம் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக வேலை செய்யக்கூடிய உணவுகள். அப்படிங்கிறப்ப நீங்கள் நோய் குணமாகிற வரைக்குமாவது அட்லீஸ்ட் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைலேருந்து எளிமையாக நீங்கள் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பகலவன் சித்தா ஹாஸ்பிட்டலில் நீங்கள் மருத்துவம் எடுக்கணும், எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக 100க்கு 200% கேரண்டீட் ரிசல்ட். உங்களுக்கு எவ்வளோ நாள்பட்ட மலச்சிக்கலாக இருந்தாலும் 100க்கு 200% கேரண்டி ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மருந்துகளே நாங்கள் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஒரு 15 days நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான மலச்சிக்கலுக்கு க்யூர் பண்ணக்கூடிய மருந்துகள் நாங்கள் கொடுக்குறோம். ஒன்று என்னுடைய கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்குது. அடுத்து இன்னொரு கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எங்கே உங்களை என்னால் வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் மீட் பண்ணலாம். இல்லை சார் நான் ஃபோனில் பேசிக்கிறதுனால ஃபோனில் நீங்கள் என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து அப்ராடுக்கு மெடிசன்ஸ் வேணும், நீங்கள் கொரியர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட நீங்கள் தாராளமாக நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணாலும் நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக கேட்கலாம். முன்னையே சொன்ன மாதிரி தான், நல்ல பொருள் குறைவான விலையில் விற்பனை செய்கிறது இல்லை, இங்கே எதுவுமே கிடைக்கிறது இல்லை. நல்ல பொருள் போட்டு நம்ம மருந்து செய்கிறோம் அப்படின்னா அதற்கான விலையை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கு கொடுக்க முடியும். ஸோ தரமான மருந்துகள் கொடுக்குறோம் அப்படின்னா விலையை பார்க்கக்கூடாது. தரமற்ற பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா எவ்வளோ குறைந்த விலைக்கு வேணாலும் கொடுக்கலாம். நான் சரியான தரமான மருத்துவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான 100க்கு 100% குணப்படுத்தக்கூடிய மருத்துவங்களும் மருத்துவ குறிப்புகளும் மேலும் இது சார்ந்த மருத்துவ தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.